Hello folks, welcome back to Techie Tamil. நான் சுதர்ஷன். MadRabbit அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து புதுசா ANC Earbuds வந்து லான்ச் பண்ணிருக்காங்க under 3000 rupees செக்மெண்ட்ல. இப்போ ANC Earbuds னு எடுத்தாவே above 3500 rupeesக்கு மேல தான் வந்து பிரைஸ் பண்றாங்க. under 3000 rupeesக்கு லான்ச் பண்ணி ANC ஃபீச்சர் கொடுத்தாலுமே நிறைய விஷயத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க. டிசைன் நல்லா இருந்தா பில் குவாலிட்டி நல்லா இருக்காது. பில் குவாலிட்டி நல்லா இருந்தா சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்காது. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா கம்ஃபர்ட் இருக்காது. ஸோ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்க ANC ஃபீச்சர் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தா வந்து இருக்காது. பட் இந்த வீடியோல பார்க்க போற MadRabbit Earbuds Pro அப்படின்ற இந்த ANC Earbuds 3000 rupees லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட தேவைப்படுற எல்லா ஃபீச்சர்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த MadRabbit ANC Earbuds நான் ஒரு 1 வீக்கா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ண இந்த 1 வீக்ல இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, இவங்க லான்ச் பண்ணிருக்க இந்த under 3000 rupees கேட்டகரியில ஒர்த் இல்லையா அப்படின்றத கிளியர் கட்டா இந்த வீடியோ வந்து பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி டெக்னாலஜி கேட்ஜெட்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே வந்திருப்போம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போதும் போல அன்பாக்சிங். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல MadRabbit Earbuds Proன்னு வந்து போட்டு இதோட இமேஜ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடுல ஒன் ஸ்டெப் பியாண்ட் அப்படின்ற இவங்களோட டேக்லைன் வந்து இருக்கு. புது பிராண்ட் மாதிரியே வந்து இல்ல, ரொம்ப பிரீமியமா வந்து கொடுத்துருக்காங்க பாக்ஸே. ஸோ பாக்ஸ் ஓபன் பண்ணதுமே நமக்கு இயர்பட்ஸ் அண்ட் இயர்பட்ஸோட கேஸ் வந்து இருக்கு. இயர்பட்ஸ் கேஸ் மேல ரேப் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸை எடுத்து உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இயர்பட்ஸ் வந்து ஆன் ஆயிடும். அந்த சார்ஜிங் LED இண்டிகேட்டர் வந்து 3 பாயிண்ட் வந்து காமிக்குது. சோ கேஸ்ல இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் சார்ஜ் வந்து இருக்கு. அடுத்ததா அக்சஸரீஸ் பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா USB Type A to Type C கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இயர் டிப்ஸ் வந்து இருக்கு. 2 டிஃபரண்ட் சைஸஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் கேபிளோட லென்த் எப்போதும் போல தான் வந்து இருக்கு. இயர்பட்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி ரொம்ப குட்டியா தான் வந்து கொடுத்திருக்காங்க. பெருசுலாம் வந்து இல்ல. பட் வயர் குவாலிட்டி நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ள யூசர் கைட் வந்து இருக்கு. இதுல இந்த இயர்பட்ஸ்ல இருக்க ஸ்பெக்ஸ் எப்படி இதை யூஸ் பண்ணணும், என்ன ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் இருக்கு அப்படின்றத தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்ததா டிஃபால்ட் பிராண்ட் மேனுவல் வந்து இருக்கு. அதுல MadRabbit என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து செல் பண்றாங்களோ அதை வந்து ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவுதான் அன்பாக்சிங். ஸோ இயர்பட்ஸோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ப்ரீமியமா இருக்கு. ஸோ இந்த MadRabbit Earbuds Pro அப்படின்ற இந்த ANC இயர்பட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மேல ஃபுல்லா வந்து கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் MadRabbit அப்படின்ற இவங்களோட லோகோ வந்து இருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து கேஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்ற வந்து இண்டிகேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ காம்பாக்டாவும் வந்து இருக்கு. கைக்கு அடக்கமா இருக்கு. நீங்க பேன் பாக்கெட்ல வந்து வச்சு வந்து கொண்டு போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பல்ஜாலாம் வந்து தெரியாது. ஸோ ரொம்பவே காம்பாக்டான டிசைன்ல வந்து மேட் பண்ணிருக்காங்க. இதோட மொத்த வெயிட்னு பார்த்தீங்க அப்படின்னா இயர்பட்ஸ் வித் கேஸோட 44 கிராம்ஸ் வந்து இருக்கு. ஈச் இயர்பட் வந்து 4 கிராம்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் கேஸோட வெயிட்னு பாத்தீங்க அப்படின்னா 36 கிராம்ஸ் வந்து இருக்கு. கிளாசி ஃபினிஷ் கொடுத்திருக்கு. லுக் வைஸ் சூப்பரா வந்து இருக்கு. பட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணுது. ரொம்ப இல்ல, பட் லைட்டா வந்து கேப்சர் பண்ணுது. கம்ஃபர்ட்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்திருக்க அந்த இயர்பட்ஸே வந்து கரெக்ட்டா வந்து பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிடுச்சு. நீங்க சைக்கிளிங் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஃபிட் வந்து ரொம்பவே முக்கியம். ஃபிட் நல்லா இல்ல அப்படின்னா நம்ம சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது கீழே வந்து விழுந்துரும். பட் இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல ஒரு ஃபிட்டா வந்து இருக்கு. சில இயர்பட்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பல்ஜாய் வந்து இருக்கும். சோ அந்த மாதிரி இயர்பட்ஸ் எல்லாமே விண்ட் வந்து லைட்டா பட்டாய வந்து கீழே வந்து விழுந்துரும். பட் இதோட டிசைன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே எர்கனாமிக் டிசைன்ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. சோ ஃப்ரண்ட் ஃபேசிங்ல நீங்க வந்து பாக்கும்போது கூட பெருசா வந்து பல்ஜா இருக்க மாதிரி வந்து தெரியாது. காதுக்கு அடக்கமா உள்ளே வந்து இருக்கும். சோ அதனால நீங்க சைக்கிளிங் பண்றதுக்கு தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். வாக்கிங் ஜாகிங் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். சோ ஃபிட் அண்ட் கம்ஃபர்ட் பொறுத்தவரை எந்த ஒரு குறையுமே வந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா டிசைன், பில் குவாலிட்டி, கம்ஃபர்ட் அண்ட் ஃபிட் எல்லாமே ரொம்பவே சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரீமியம் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம வந்து எதிர்பார்ப்போம். டிசைன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. பில் குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. இயர்பட் வாங்குனீங்க அப்படின்னா பாக்ஸ் ஓபன் பண்ணதுமே எடுத்து வந்து யூஸ் பண்ணிராம முதல்ல வந்து சார்ஜ் பண்ணுங்க. ஈவன் சார்ஜ் வந்து ஃபுல்லா இருந்தாலுமே ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணுங்க. பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். சோ நெக்ஸ்ட் ஆடியோ குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா 13mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இயர்பட்ஸ்ல 10mm டிரைவர் தான் வந்து கொடுப்பாங்க. பட் இதுல 3mm வந்து அதிகமா வந்து கொடுத்திருக்காங்க. நம்பர் வைஸ் பெருசா வந்து டிஃபரன்ஸ் இல்லைனாலுமே சவுண்ட் குவாலிட்டி பொறுத்தவரை நல்ல டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. இந்த 13mm டிரைவர்ல இருந்து வர சவுண்ட் பேஸ் சவுண்ட்ஸ் வந்து நல்லா வந்து டெலிவர் பண்ணுது. பூஸ்ட் பண்ணி கிளியரான டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. டிரைவர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் செமையா வந்து இருக்கு. ரொம்பவே பிரீமியமா இருக்கு ஆடியோ குவாலிட்டி. குறிப்பா இதுல நிறைய மோட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கேமிங் மோட், மியூசிக் மோட், ANC மோட், அப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோட்னு 4 மோட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த 4 மோட்ஸ்க்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ANC மோட் பொறுத்தவரை எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. 26 to 28 dB ரிடக்ஷன் வரைக்கும் வந்து இது வந்து பண்ணும். பேக்ரவுண்ட்ல இருக்க நாய்ஸ் வந்து கேட்கவே வேணாம் அப்படின்னா இந்த மோட் வந்து யூஸ் பண்ணலாம். இல்ல நேச்சுரலா வந்து சவுண்ட் கேட்கணும், பின்னாடி இருக்க சரௌண்டிங் சவுண்ட் வந்து கேட்டா பரவாயில்ல அப்படின்னா நீங்க வந்து டிரான்ஸ்பரன்சி மோட் வந்து யூஸ் பண்ணலாம். கேம் ஆடுறப்போ கேமிங் மோட் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லேட்டன்சி வந்து கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. 40
ms அல்ட்ரா லோ லேட்டன்சி வந்து கொடுத்திருக்காங்க எஸ்பெஷலி ஃபார் கேமர்ஸ். அண்ட் மியூசிக் மோட் பாட்டு கேட்கறப்போ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேஸ் கொஞ்சம் பூஸ்டடா மிட் அண்ட் ஹை சவுண்ட்ஸ் இன்னும் பெட்டரான கிளாரிட்டியோட வந்து கேக்குது. பட் எனக்கு பர்சனலா ANC மோட் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணும்போது தான் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த செக்மெண்ட்ல இருக்க நிறைய இயர்பட்ஸ்ல வந்து ANC மோட் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்ணுவாங்க. பட் ANC மோடுக்கும் நார்மல் மோடுக்கும் உள்ள டிஃபரன்ஸை நம்ம வந்து ஃபீல் பண்ணவே முடியாது. இன்பில்ட்டா இருக்கனால நம்ம வேற மோடுக்கு வந்து மாத்திக்க முடியாது. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா வேற மோட்ஸ்க்கு நீங்க வந்து மாத்திக்கலாம். ஸோ எவ்ரி மோட்ஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸை ஈஸியா வந்து நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும். கால் குவாலிட்டி பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ல மொத்தம் 4 மைக்ரோஃபோன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஆல்சோ இதுல ஸ்மார்ட் ANC டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க கால் பேசும்போதும் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணி உங்களோட வாய்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும் ரிசீவருக்கு. ஸோ உங்ககிட்ட பேசுறவங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியான சவுண்ட் வந்து டெலிவர் ஆகும். ஸோ நான் டெஸ்ட் பண்ண வர கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா வந்து பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 20 மீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கனெக்ஷன்ல எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இல்ல. அண்ட் ஃபைனலா பேட்டரி கெபாசிட்டி அண்ட் சார்ஜிங் பாத்தீங்க அப்படின்னா இயர்பட்ஸோட கேஸ்க்கு 320 mAh வந்து கொடுத்திருக்காங்க பேட்டரி கெபாசிட்டி. அண்ட் ஈச் இயர்பட்க்கு பாத்தீங்க அப்படின்னா 40 mAh பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. பேட்டரியை ஃபுல்லா வந்து ட்ரைன் பண்ணிட்டு ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 7 டேஸ் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது. டெய்லி ஒரு 3 to 4 hours யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ANC எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு 1 டே வந்து கம்மியா வந்து கிடைக்குது. மத்தபடி வீக்லி ஒன்ஸ் வந்து சார்ஜ் பண்ணா வந்து போதும். நீங்க டெய்லி ஒரு 3 to 4 hours வந்து பாட்டு கேட்பீங்க, கால் பேசுவீங்க, டோட்டல் யூசேஜ் வந்து 4 hours இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா வந்து இருக்கும். சார்ஜிங் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா 1 hour 20 minutesல வந்து ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிடுது. அண்ட் ஆல்சோ இதுல 10 minutes ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க 10 minutes சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 60 minutesக்கான ப்ளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. அண்ட் ஃபைனலா இதோட பிரைஸ்னு பாத்தீங்க அப்படின்னா 2999 rupeesக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. Amazon, Flipkart and இவங்களோட அபிஷியல் வெப்சைட் எல்லாத்துலயுமே வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுல வந்து வாங்கிக்கலாம். சோ under 3000 rupeesக்குள்ள ஒரு நல்ல ANC இயர்பட், டச் கண்ட்ரோல்ஸ், நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி, நிறைய மோட்ஸ் இருக்க மாதிரி எஸ்பெஷலி கேமிங்க்கு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இயர்பட் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வந்து நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பட்ஜெட்ல நிறைய பேர் ANC இயர்பட்ஸ் வந்து தேடிட்டு இருப்பாங்க. சோ அவங்க கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நல்ல ஒரு இயர்பட் வந்து சூஸ் பண்றதுக்கு. இந்த இயர்பட் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே கீழ வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். ரிப்ளை பண்ணல அர்ஜென்ட்டா வந்து ரிப்ளை வேணும் அப்படின்னா நம்மளோட Instagram பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து வரும். சோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். சோ எல்லா வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் ஐகான் வந்து கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்ற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதர்ஷன் ஃபார் டெக்கி ஃபீட் தமிழ். நன்றி.